ஷை பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் எல்லா நீதிமன்ற கோர்ட்டு கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு வந்து விளையாட்டு கொடுக்கல. கடவுள் கோர்ட்டுக்குள்ளே வர்றது, நீதிபதி வர்றது, வழக்கறிஞர் வர்றது கும்பிட்டு தான் வாரா. சில வழக்கறிஞர் கும்பிடாம தான் உள்ளே வாரான். அது தப்பு, தவறுதல். ஆணும் பெண்ணும். நீதிமானா நீதித்துறை, நீதித்துறைன்னு கோர்ட்டு துறை, நீதித்துறை கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு நீ போட்டார். நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே தலைவாசலை ஏன் தொட்டு கும்பிடாமல் உள்ளே வாரான்? அந்த கேள்வி. கவர்மெண்ட் வேலாக்கிறவன் மடன்னு எருவு மாடு வந்த மாதிரி வாரான். எருவு மாடு எப்படி போவோம்? அது மேய்ச்சலுக்கு எப்படி போவோம்? தன் தரையில் அதாட்டி நெரிச்சு போவோம். ஒன்று அரசியல்வாதி எருவு மாடு மாதிரி வாரான். அப்படியே நெரு அப்படியே மிதித்து வாரான். தொட்டு கும்பிட்டு உள்ளே வரணும். நீதிமன்ற கோர்ட்டு இன்றைக்கி போட்டார். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூடு வைக்கிற கணக்கு போட்டார். சூடு வைக்கிற கணக்குனா புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் ஆணும் பெண்ணும், வழக்கறிஞர், நீதிபதி, ஜட்ஜி, கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கோப்பா. நீதிமன்றம்னா என்ன? தப்பு செஞ்சுட்டு இவன் நாட்டு நெடுமாடு மாதிரி போவான், இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி காவல்துறையும் அதிகாரி பூரா கோர்ட்டுனா அவமதிப்பு, அரசு வேலை பார்க்குறவன் அவமதிப்பு, கோர்ட்டு முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. சட்டப்பேரவையில் நடத்துதான் யார்? அரசியல்வாதி. கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. கோர்ட்டு என்னமோ எங்கள் கையில் இருக்குது, நீதித்துறைக்கு நாங்கள் இத்தனை லட்சம் கோடி நாங்கள் கொடுக்கோம்னு அவன் அந்த விளையாட்டில் நிற்கான். டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் முக்கால் சத்தியம். இப்போ கோர்ட்டு அவமதிப்பு. கோர்ட்டு அவமதிப்புன்னா அப்படின்னா காரணம், கோர்ட்டு அவமதிச்சு சட்டப்பேரவையில் உட்காந்து நடத்துதான். அது எவ்வளோ பெரிய தப்பு, குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம், குற்றமான குற்றம். முக்கால் சத்தியம் நடத்தக்கூடாது. நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? இது என்ன விளையாட்டா? மாதிரி கிடக்கான். அந்த கடவுள் பார்ப்பார். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் நெரு மிதித்து வாரான். அந்த வாசலை தொட்டு கும்பிட இல்லை. அப்போ என்ன கணக்கு எதுக்கு வாரான்? ஏமாத்துத்தனம், பொய், பித்தலாட்டத்தனம். நாங்கள் இப்படித்தான் வருவோம், இப்படித்தான் நாங்கள் ஆடுவோம், நாங்கள் இப்படித்தான் சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு அத்தனை அரசு அலுவலகத்திலேருந்து உள்ளே வாரான் நீதிமன்றம் கோர்ட்டு. என்னப்பா சொல்கிற? கோர்ட்டில் புரியுதாப்பா? கோர்ட்டில் ஒரு கேஸ் கட்டு இருக்குது அப்படின்னா நீதி தேவதை யார்? நான் தான். இப்போ அதை கண்ணை கட்டு அவுத்துட்டார். இப்போ அவர் பிடிக்கார், கடவுள் பிடிக்கார். நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, கடவுள் நீ கணக்கு போட்டார். என்ன மீறி இவன் தப்ப முடியுமா? அரசியல்வாதி இல்லை, பூமியில் கூத்தடிக்கிறவன், மேலே அடிக்கிறவன், என்ன மீறி இவன் தப்ப முடியுமா? அந்த கணக்கு இன்றைக்கி போட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் கேஸ் கட்டு இருக்குது அப்படின்னா கேஸ் கட்டை கொண்டு வரான் அப்படின்னா ஆணும் பெண்ணும் யார்? கீழே வழக்கறிஞர் லேசாக மிதிச்சா தொட்டு கும்பிடுதான். எத்தனையோ ஆண் பெண்ணு தொட்டு கும்பிடுது. நீதி தேவதைனா நீதியில் எங்களுக்கு படி அளக்கிற நீதியை நாங்கள் மிதிக்கக்கூடாங்கிற அந்த கேஸ் கட்டை மிதித்தா தொட்டு கும்பிடுதான் ஆணும் பெண்ணும். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். இப்போ இதே கணக்கில் வெளியில் வர்றவன் அனைத்து சேட்டை பண்ணுறவன் பூரா இந்த மாதிரி வாரான். எப்படிப்பா? எப்படி? இப்போ இந்த விவசாயத்தில் ஆடு மாடு முதன்னு மேய்ச்சி போவான். அது இரபாடு சாப்பாட்டுக்கு பூமியில் தரையில் ஆடு மாடுகளுக்கு, கோழி பறவைகளுக்கு கடவுள் சாப்பாடு உணவு கொடுத்துருக்காரு. இவன் என்ன கூத்தடிக்கான்? நீதிமன்றம் கோர்ட்டு மடன்னு வருது, மடமட போகிறதுன்னா இது விளையாட்டா? அந்த கணக்கணி போட்டார். அதுக்கு தான் தரப்பட, விமானப்பட, பெண் ஆணு நியமித்து சூடு வைக்கிறது வச்சுருவார். அட்டா முடிக்க சூடு வைக்கிறது, கம்பி பழுக்க வச்சு அப்படியே செண்டா அதில் தூக்கி தாப்பாங்க. அடி கிடையாது. எல்லா அதிகாரியும் புரிஞ்சுக்கோ. தப்பு செய்யாத. தப்பு செய்கிறதுக்கு கடவுள் பகவான் கொடுக்கல, பூமி அழித்து வச்சுருக்கான். பத்தியா பார்க்கல எல்லா அதிகாரியும் கையெழுத்து போட்டு தான் நக்கி கொண்டே போகிறான் எல்லா அதிகாரியும். இது கோர்ட்டில் தான் புரியும். கோர்ட்டில் ஜட்ஜி ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். எல்லாம் அணியாக போட்டு சேட்டை பண்ணி வெளியே வச்சுருக்கான். இத்தனை அதிகாரி போட்டு வச்சுருக்கான். பூரா பாலாக்கி வச்சுருக்கான். இடத்த பூமியை பூரா பாலாக்கி வச்சுருக்கான். கேள்வி கடவுள் நீதிமான் கேட்கார் கேள்வி. இதுக்கு தக்க தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம். கோர்ட்டில் இனிமே வெளியே கும்பிட்டு அவன் வரல, அவனுக்கு அடி தருமடி விழும். முக்கால் சத்தியம். நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுமாடா? கேடு கட்டவே. அதான் சொல்லுதான்ல, நீதி கோர்ட்டாவது மயிராது செடியாதுங்க. வெளியில் ஓட்டு முத்திரை போடுறவன், ஓட்டு முத்திரை வாங்குறவனு அப்படித்தான் பேதான். எப்படி? அரசியல்வாதி பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி. அப்போ அம்பிட்டு நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. கோர்ட்டில் நீதிபதி, ஜட்ஜி, கோட்டார் ஆணுமென்னு கணக்கு வழக்கு பார்க்குறது அவமதிப்பு.
வழக்கறிஞர்களை பார்த்து இவனுங்களுக்கு பூரா தக்க தண்டனை வாங்கி கொடுக்காதம கணக்கு வழக்குகளை பார்த்து இவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இப்போ அவமதி மாட்டான்ல, பயப்படுவான்ல. அதுதான் இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டார். முக்கால் சேர்த்தியும் புரிஞ்சுக்கப்பா கோர்ட்டில். ஆணும் பெண்ணும் தரப்பட விமானப்பட தரப்பட 2 வரும் வரையில் பெண்ணு ஆணு சேட்டை இருந்துன்னா அந்த கம்பி பழுக்க வச்சு தூக்கி வச்சுருவாங்க. இன்னொரு சதை வெந்து போவோம் முக்கால்